அப்ப இந்த விசுவாசம் யாருன்னா ஒரு மனுஷன் நம்பும் போது, அப்ப யார் நம்புவா? பக்தி உள்ளவனால மட்டும் நம்பிக்கை முடியும். அந்த மனிதன் நீ மாறுகிறார். இந்த விசுவாசம் உனக்குள்ள வரும்போது நல்லா தெரிஞ்சுக்கணும். உன் வாழ்க்கையில தேவன் ஒரு சொல்லும் கொடுக்க போறான். உனக்கு அற்புதம் செய்ய போறான். உன்னை எழுப்ப போறான். அந்த கிருபை உனக்காக பிரசன்னமாய் வரப்போகிறது. அந்த கிருபையினாலே நான் எழும்ப போகிறேன். என்னால எழும்ப முடியாது, என்னை எழுப்புகிற ஒரு தேவன் வருவார். அவர் எப்படி ஒரு அன்னைக்கு ஒரு மனிதன் உருவெடுத்து வந்து 38 வருடமாய் படுத்துக்கிறேன் படுக்க எடுத்துக்கொண்டு நடச்சுட்டு நடக்க வைத்தார். இன்னைக்கு எப்படி வருவான்னு சொன்னா, ஆவியான தேவன் உனக்கு ஆவியிலே அந்த உணர்வை கொடுப்பார். ஆவியானவர் உன் நடுவில் இருப்பார். உனக்கு ஒரு பெரிய காரியத்தை அவர் செய்ய காத்திருக்கிறார். உன் படுக்கையை மாற்றிப்பட அவரால் முடியும். அன்றைக்கு அவருடைய படுக்கையை மாற்றிப்பட முடியும்னா இன்றைக்கு உன்னுடைய படுக்கையை மாற்றிப்பட முடியும். 3ஆம் நாள் குணமாக்கினார். அவர் திரும்ப ஆலயத்துக்கு 15 வருடத்தை தேவன்